ஃப்ரெண்ட்ஸ், இது பார்த்தீங்கன்னா ஓல்டு ஆக்டிவா 2007 மாடலு. இது என்ன விஷயம் பார்த்தீங்கன்னா, கஸ்டமர் கம்ப்ளைண்ட்டு வண்டியில் வந்து இன்ஜின் ஆயில் மெயின்டைன் பண்ண முடியறதில்ல. என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு 2 மந்த் கூட மெயின்டைன் ஆகுறதில்ல. இன்ஜின் ஆயில் புதுசு போட்டால் கூட ஒரு 2 மந்த்து இந்த மாதிரி ஒரு 1000-1500 கிலோமீட்டர் கூட மெயின்டைன் ஆகுறதில்ல. ஆயில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ட்ரை ஆகிடும். அப்புறம் சைலன்சரில் ஒரு மாதிரி ஆயில் அடிக்கும், ப்ளக்குக்கு ஆயில் அடிச்சிடும். இங்கே பாருங்கள், வேல்வு பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள், ப்ளக்கு பாருங்கள் எப்படி இருக்குது. இது என்னன்னு கேட்டிங்கன்னா, போர் வந்து சீஸ் ஆகிருக்கு. ஓகேங்களா, தெரிஞ்சு பாருங்கள் கிராச்சஸ்ஸு. இந்த மாதிரி போர் சீஸ் ஆகக்கூடாது. இந்த மாதிரி சீஸ் ஆனால் என்ன ஆகுதுன்னா, வண்டியில் வந்து இன்ஜன் ஆயில் ஃபுல்லாக நம்மளுக்கு குடிச்சிட்டே இருக்கும் வண்டியில். ஸோ அதனால் போர் கழட்டி இருக்குது. ஓகேங்களா, இது பார்த்தீங்கன்னா போர் வந்து 0.5 இருக்குது, செகண்டரி போரு. கஸ்டமர் வந்து புது போர் போகிறதுக்கு அவர்கிட்ட ஃபைனான்சியல் ப்ராப்ளம்னால எவ்வளோ சொல்லியாச்சு. ஸோ அவர் எமர்ஜென்சிக்கு ரீபோர் பண்ணலான்னு சொல்லியிருக்காரு. ஸோ ரீபோர் பண்ண போகிறோம். எப்படி பண்ணுறது ரீபோரு, என்ன பிஸ்டன் வரப்போகுது அப்படின்னு ஒன்று அப்டேட் பண்ணுறேன். இந்த மாதிரி ஒரு ஓல்டு வண்டியை நம்ம எப்படி மெயின்டைன் பண்ணுறது தான் என்னுடைய பதிவு. ஓகேங்களா, நான் கிளியராக உங்களுக்கு ஒன்றும் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணி உங்களுக்கு பண்ண போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு ஹெட்டு, எக்ஸாஸ்ட் வேல்வு, இன்லெட் வேல்வு புதுசு போட்டு அது எப்படி பாலிஷ் பண்ணுறதுன்னு ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டுருக்கேன். ஸோ இந்த மாதிரி பழைய ஆக்டிவா, ஓல்டு ஆக்டிவா வந்து அது எப்படி பண்ணுறதுன்னு உங்களுக்கு இந்த வீடியோ மூலயமா காமிக்க போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பண்ணும்போது பார்த்தீங்கன்னா வேல்வு 2 புதுசு போட்டுங்க. உஷா வேல்வ் வந்தால் பெட்டரு. அப்புறம் வேல்வ் ஆயில்ஸில் ஒரிஜினலில் தான் போடணும். ஓகேங்களா, போட்டு பிஸ்டன் எப்படி உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணுறது ரிங்ஸு அப்படின்னு நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு கிளியராக ஒன்றா உங்களுக்கு ஒரு வீடியோவாக அப்டேட் பண்ணுறேன். ஓகேங்களா, வெயிட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு உங்களுக்கு எப்படி போர்ட் ஃபிக்ஸ் பண்ணுறது, எப்படி ரிங்ஸ் ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன். இந்த வீடியோ எண்டு வரைக்கும் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு ஒரு விஷயம் புரியும். ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்மளுக்கு போர் சீஸ் ஆகுறதுனால இன்ஜன் ஆயில் நம்மளுக்கு கம்மியாகுது இல்லைங்களா, அது என்ன ரீசன்னு உங்களுக்கு கிளியராக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் ரீபோர் ஆகிட்டு வந்துடுச்சு. ஓகேங்களா, இதுதான் ரீபோர் பண்ணிக்கிறது. பாருங்கள் டிபி பிஸ்டனு. இதில் பார்த்தீங்கன்னா 75, அதாவது 075 தேர்ட் ஓவர் சைஸு பிஸ்டன் போட்டிருக்கு. உங்களுக்கு நான் காமிக்கிறேன், வெயிட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா ரீபோர் ஆகி வந்திருக்கு. இது பார்த்தீங்கன்னா ஓல்டு பிஸ்டனு. இங்கே பாருங்கள் சீஸ் ஆகிட்டு பாருங்கள், தெரியுதுங்களா. ஸோ இதுதான் சீஸ் ஆகுது. இந்த மாதிரி கிராச்சஸ் ஆகக்கூடாது. இந்த மாதிரி கிராச்சஸ் ஆச்சுன்னா என்ன ஆச்சுன்னா, நம்மளுக்கு இங்கேருந்து ஆயில் வந்து நம்மளுக்கு டாப்க்கு வந்துடும். அப்போ டாப் போகிறதுனால என்ன ஆச்சுன்னா, நம்மளுக்கு சைலன்சரில் ஸ்மோக்கு, ஒயிட் ஸ்மோக்கு, ப்ளக்குக்கு இந்த மாதிரி ஆயில் அடிக்கிறது, இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளமான தான் வரும். பிஸ்டன் இந்த மாதிரி ஆகக்கூடாது. இந்த மாதிரி கிராச்சஸ் வந்துச்சுன்னா நம்மளுக்கு சீஸ் ஆகிடும். இந்த மாதிரி சீஸ் ஆகிடுச்சுன்னா என்ன ஆகும்னா, இன்ஜன் ஆயில் நம்மளுக்கு ஃபுல்லாக குடிச்சிடும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, ஸோ என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா, ரீபோர் ஆகி வந்திருக்கு. அது பாருங்கள், உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இது பாருங்கள் 0.5. ஓகேங்களா, இது பாருங்கள் 0.75. அதாவது என்னன்னு கேட்டிங்கன்னா, இது வந்து 0.5ன்றது வந்து செகண்ட் ஓவர் சைஸு, 0.75ன்றது வந்து தேர்ட் ஓவர் சைஸ். இந்த இன்னும் இருக்கிறது இருக்கு இல்லைங்களா, இது வந்து நீங்கள் கார்பரேட்டர் சைடில் போடணும். இங்கே ஏரோ மார்க்கு இதாக இருக்கிறது வந்து நீங்கள் எக்ஸாஸ்ட் சைடில் போடணும். ஓகேங்களா, இந்த பாயிண்ட்டு நான் உங்களுக்கு பிஸ்டன் உட்கார வச்சுட்டு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ரிங்ஸ் உட்கார வைக்கிறது எப்படின்னு உங்களுக்கு காமிக்கும் போது உங்களுக்கு நான் அந்த டைரெக்ஷன் எப்படின்னு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, இப்போது ரீபோர் பண்ணுறதுனால நம்மளுக்கு என்ன ஆகும்னு உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். பார்த்தீங்கன்னா இது பாருங்கள் 0.5 பிஸ்டனு, 0.7 பிஸ்டன். ஸோ என்ன ஆகும்னா, இந்த டயா வந்து நம்மளுக்கு கடைஞ்சிடுவாங்க. அதாவது இதை வந்து டர்ன் பண்ணி மிஷினில் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த டயா வந்து பெருசு பண்ணுறதுனால என்ன ஆகும்னா, 0.5 பிஸ்டனோட நம்மளுக்கு 0.75 பிஸ்டன் வந்து டயா பெருசாகிடும். அப்போ என்ன ஆகும்னா, நம்மளுக்கு பெட்ரோல் கன்சம்ஷன் வந்து ஜாஸ்தியாக அங்கே நம்மளுக்கு வேல்யூ ஜாஸ்தி தேவைப்படும். ஸோ அதனால் எப்போவுமே ரீபோர் பண்ண போகாதீங்க. கஸ்டமர் ரிக்குவயர்மெண்ட்டு, அவங்கக்கிட்ட ஃபைனான்ஷியல் ப்ராப்ளம் இருக்கும், அவங்க சுச்சுவேஷனை புரிஞ்சுக்கின்னு அவங்களுக்கு நான் சொல்லி பார்த்தாச்சு. ஸோ அவர் வந்து பண்ணி தான் ஆகணுன்னாரு. ஓகேங்களா, ஸோ அதனால் நான் ரீபோர் பண்ணி தான் வரேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, அவர்கிட்ட ஃபைனான்ஷியல் ப்ராப்ளம்னால நான் இந்த ரீபோர் பண்ணிவிட்டு ஹெட்டு
வந்து வேல்வ் எப்படி பாலிஷ் பண்ணி வேல்வ் ஆயில் சீல் எப்படி ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, வெயிட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் இது பாருங்கள், இந்த வேல்வு எவ்வளோ ஸ்டெப் வந்துருக்கு பாருங்கள். ஸோ இந்த மாதிரி ஸ்டெப் வந்துச்சுன்னா என்ன ஆகும்னா நம்மளுக்கு கம்ப்ரஸர் வந்து கரெக்டாக மெயின்டைன் ஆகாது. கம்ப்ரஸர் வந்து உங்களுக்கு ப்ரெஷர் வந்து கரெக்டாக மெயின்டைன் ஆகாது. ப்ளஸ் இன்னொன்று என்னென்னா இந்த மாதிரி லீக்கேஜ் இருக்கும். ஹெட்டில் லீக்கேஜ் இருந்துச்சுன்னா என்ன ஆகும்னா நம்மளுக்கு ப்ராப்பராக மைலேஜ் ப்ராப்பராக வராது, பெட்ரோல் அதிகமாக குடிச்சிடும், அப்புறம் வந்து பிக்கப் ட்ராப் ஆகிடும். ஓகேங்களா, அப்புறம் ஒரு மாதிரி புருன்னு ஆஃப் ஆகிற மாதிரி இந்த மாதிரி வேல்வெலாம் இருக்கக்கூடாது. பாருங்கள் எவ்வளோ ஸ்டெப் வந்துருக்கு பாருங்கள் பழைய வேல்வு. அப்புறம் கார்பன் பாருங்கள் எவ்வளோ டெபாசிட் ஆகிருக்கு வேல்வில். ஓகேங்களா, ஒரு புது வேல்வு பாருங்கள், ஒரு புது வேல்வ் காமிக்கிறேன் நான் உங்களுக்கு. பாருங்கள் உஷா வேல்வு, இது பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். ஸோ இந்த வேல்வை வந்து நம்ம கிளியராக பாலிஷ் போட்டு எப்படி நம்ம உங்களுக்கு நான் காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி இருக்கணும், வேல்வ் வந்து ஸ்டெப் இல்லாமல் லெவலாக இருக்கணும். இந்த மாதிரி இருந்தால் தான் உங்களுக்கு வந்து வண்டி வந்து பர்ஃபார்மன்ஸு, வண்டி வந்து புல்லிங் பவரு, மைலேஜ் எல்லாம் பெனிஃபிட்டாக இருக்கும். இந்த மாதிரி இருக்கணும். ஸோ இந்த மாதிரியெல்லாம் இருக்கவே கூடாது. பாருங்கள் உங்களுக்கு தெரியும், இந்த மாதிரி ஸ்டெப் வந்துச்சுன்னா வேல்வ் போயிடும். ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி நம்ம ப்ராப்பராக பண்ணி போகிறதுனால என்ன ஆகும்னா உங்களுக்கு வந்து ப்ராப்பராக மைலேஜ் மெயின்டைன் ஆகும், பிக்கப் கரெக்டாக இருக்கும், ஸ்டார்டிங் ட்ரபிள் வராது. இந்த ஒரு விஷயத்தை இந்த ஒரு வீடியோ மூலிமா நான் பதிவு பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் இன்லெட் வேல்வு அவுட்லெட் வேல்வு ரெண்டுமே புதுசு போட்டாச்சு. ஓகேங்களா, போட்டு க்ளீனாக பாலிஷ் பண்ணி புது ப்ளக் போட்டாச்சு. பாருங்கள் எவ்வளோ நீட்டாக இருக்குது, லீக்கேஜ் எல்லாம் வராது. ஓகேங்களா, இந்த மாதிரி போட்டோம்னா நம்மளுக்கு மைலேஜு ப்ளஸ் வண்டி பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும். ஓகேங்களா, ஸோ உங்கள் வண்டி மைலேஜ் வரல ப்ராப்பராக அப்படின்னுக்குறங்க ஒரு செட்டு இந்த மாதிரி ரிங்ஸு பிஸ்டனில் நீங்கள் ரிங்ஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நீங்கள் வால்வு இன்லெட் அவுட்லெட் வேல்வு ப்ளஸ் வால்வ் ஆயில் சீல் நீங்கள் ரெண்டு புதுசு போட்டு இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி ப்ராப்பராக பாலிஷ் பண்ணி போட்டிங்கன்னா வண்டியெல்லாம் வந்து ரொம்ப அருமையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஒரு விஷயம் உங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் காமிக்க போகிறேன். அதாவது இந்த போர் பார்த்தீங்கன்னா, இந்த பிஸ்டன் பார்த்தீங்கன்னா நல்லா பாருங்கள், ஒரு நிமிஷம் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது இந்த பிஸ்டன் பாருங்கள் 0.5ல் இருக்குது. அதாவது பார்த்தீங்கன்னா இது செகண்ட் ஓவர் சைஸ் ரீபோர் பண்ணியிருக்காங்க. பட் ரீபோர் பண்ணால் நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும் லைஃப் வந்து கம்மி தானே, அது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். ரீபோர் நான் ஆல்ரெடி நிறையா வீடியோவில் சொல்லியிருக்கேன் ரீபோர் வந்து பண்ண போகக்கூடாதுன்னு. ஆனால் கஸ்டமர் வந்து ஃபைனான்ஷியல் ப்ராப்ளம்னால அவங்க பண்ணக்கூடிய சூழ்நிலை நம்ம ஒன்றும் தப்பு சொல்ல முடியாது. ஸோ என்னன்னா ரீபோர் பண்ணி இந்த மாதிரி பிஸ்டன் வந்து நம்மளுக்கு சீஸ் ஆனதுக்கு ரீசன் என்னான்னு நான் ரொம்ப ஒரு விஷயத்த நான் கண்டுபிடிச்சிருக்கு. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, சில பண்ணுற ஒரு மிஸ்டேக், அதாவது கஸ்டமருன்னு சொல்லலாம் இல்லை மெக்கானிக்னு சொல்லிடலாம். ஸோ அது வந்து நான் யார் மேலே குற்றம் சொல்கிறதுக்காக இந்த வீடியோ காமிக்கல. ஸோ நம்ம கலக்கிற மிஸ்டேக் வந்து நம்ம அதை சரி பண்ணிக்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்ம பண்ணுற மிஸ்டேக் பார்த்திங்கன்னா கஸ்டமருக்கு வந்து லாஸ் ஆஃப் அமௌண்ட்டு. ஸோ இந்த மாதிரி ஒரு நெக்லெக்டிங் வந்து நம்ம சில பேர் பண்ணுறோம், மெக்கானிக்காக நம்ம சில பேர் பண்ணுறோம். நான் எல்லாரையும் பர்டிகுலராக எல்லாரையும் சொல்ல, சில பேர் நம்ம பண்ணுற மிஸ்டேக்கால். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இது ரீபோர் பண்ணிக்கிறாங்க, ஆனால் பிஸ்டன் ஆயில் சப்ளை இல்லை, அதனால இந்த மாதிரி ஒரு தேய்மானம் வந்துருச்சு. ஸோ ஓகே, இது வந்து நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஸோ இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த பிஸ்டன் சீஸ் ஆகிறதுக்கு ரீசன் என்னான்னு பார்த்தீங்கன்னா, நான் சில பேர் நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்போவுமே சரி ஆக்டிவ் ஆகட்டும், டியோ ஆகட்டும், ஓல்டு எந்த ஒரு வண்டி ஆகட்டும், ஆயில் ஃபில்டர் வந்து அந்த வண்டியில் பர்டிகுலராக இருக்கும், ஆயில் ஃபில்டர் இருக்கிறதே தெரியாது. ஓகேங்களா, சில பேருன்றது வந்து மெக்கானிக் கூட நான் சொல்கிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, சில பேர் அதை வந்து யூஸ் பண்ணவே மாட்டாங்க. அதை ஆயில் ஃபில்டர் ஸ்டெய்னர் வந்து ரிமூவ் பண்ணி அதை வாஷ் பண்ணி ப்ராப்பராக அதை பண்ண மாட்டாங்க. அந்த மாதிரி பண்ணாத ஒரு சில மெக்கானிக் ஆகட்டும், சில ஒரு டெக்னீஷியன் ஆகட்டும் பண்ணுற மிஸ்டேக்கால் பார்த்தீங்கன்னா கஸ்டமருக்கு லாஸ் ஆகுது. ஸோ என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் இந்த வண்டியை வந்து ஸ்டெய்னர், அதாவது ஆயில் ஸ்டெய்னர், அந்த ஃபில்டர் வந்து ஆயில் ஃபில்டர் வந்து நான் ரிமூவ் பண்ணியிருக்கேன். அதான் என்ன ப்ரோ, ஓல்டு ஆக்டிவாக கூட ஆயில் ஃபில்டர் வருமானு கேட்குறீங்க சில பேர் இருக்கலாம். கண்டிப்பாக இருக்குது. அது என்னன்னு கேட்டிங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இந்த ஆயில் ஸ்டெய்னர் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்களா எவ்வளோ பாருங்கள், ஆயிலில் வரக்கூடிய டஸ்ட்டுங்கோ, அப்புறம் வேஸ்ட் நூலுங்கோ,
அப்புறம் பேக்கிங் கிட்டுங்கோ, அதாவது போன டைம் அவங்க ரீபர் பண்ணியிருக்கலாம். ரீபர் பண்ணும்போது என்ன பண்ணியிருப்பாங்க, பேக்கிங் க்ளீன் பண்ணும்போது என்ன பண்ணியிருப்பாங்க, பேக்கிங் க்ளீன் பண்ணும்போது அந்த இன்ஜினுக்குள்ளே அந்த பேக்கிங் போயிடும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து பிளாக் ஆயிருக்கு. ஸோ இந்த மாதிரி ஸ்டெய்னரில் பிளாக் ஆச்சுன்னா என்ன ஆகும்னா உங்களுக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி ஸ்டெய்னரில் பிளாக் ஆச்சுன்னா என்ன ஆகும்னா போருக்கு வரக்கூடிய ஆயில் சப்ளை வந்து உங்களுக்கு கம்மியாயிடும். ஆயில் ஃப்ளோ கம்மியான என்ன ஆகும்னா உங்களுக்கு பிஸ்டன் வந்து உங்களுக்கு தேய்மன் ஆகிடும், அப்புறம் போர் சீஸ் ஆகிடும், லைஃப் வராது. ஓகேங்களா? ஸோ எப்போவுமே ரெகுலராக நீங்கள் லெஃப்ட் சைடில் சென்டர் அண்ட் ஸ்ப்ரிங் கிட்ட இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு பாயிண்ட் வேவ் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா இது ஃபிக்ஸ் ஆகும் இந்த ஸ்டெய்னரு. இது ஸ்டீல் ஸ்டெய்னர் தான். இதை வந்து நீங்கள் காசு கொடுத்து வாங்கணும்னு ஒன்றும் அவசியம் இல்லை, அவசியம் வராது. இதை வந்து நீங்கள் க்ளீனாக பெட்ரோலை வாஷ் பண்ணி காற்றடிச்சு க்ளீனாக வாஷ் பண்ணி போட்டாவே போதும். ரெகுலராக நீங்கள் எப்பப்போ ஆயில் சர்வீஸ் பண்ணுறீங்களோ அப்போல்லாம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து போர் சீஸ் ஆகுது, லைஃப் லாங் கொஞ்சம் வரும்னு சொல்லி என்னுடைய பதிவு பண்ணிக்கிறேன். தயவுசெய்து இந்த மாதிரி ஒரு மிஸ்டேக்கு யாரும் பண்ண போகாதீங்க. ஏன்னா கஸ்டமர்ன்றது அமௌண்ட் வந்து எவ்வளோ கஷ்டத்தில் அவங்க பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியும். அதனால இந்த வந்து ஸ்டெய்னர் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு கிட்ட வந்து ரொம்ப வருஷமாக இந்த ஸ்டெய்னரே அவங்க க்ளீன் பண்ணியிருக்க மாட்டாங்கன்னு என்ன ஒரு பதிவு பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? இந்த மாதிரி ஒரு மிஸ்டேக்கு நம்மளுக்கிட்ட இருந்தால் அதை வந்து நம்ம தப்பை வந்து திருத்திக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. ஓகேங்களா? கஸ்டமரு நம்மளை நம்பின்னு கொடுக்குற கஸ்டமருக்கு நல்லபடியாக நம்ம வண்டி பண்ணி கொடுக்கணும் தான் என்னுடைய பதிவு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு இன்னும் ஒரு நல்ல ஒரு மெசேஜோடு உங்களை சந்திக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் வண்டி பாருங்கள், வண்டியெல்லாம் ரொம்ப சூப்பராக வண்டி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஆயிலிங்லாம் பர்ஃபெக்டாக நிற்கும். செல்ஃபு வந்து பேட்ரி கொஞ்சம் சார்ஜ் கம்மியாக இருக்குது. ஓகேங்களா? பாருங்கள். ஸ்மோக்கெல்லாம் வராது. ஆயிலிங்கெல்லாம் பாருங்கள் எவ்வளோ ஸ்மூத்தாக நிற்குது வண்டி. ஓகேங்களா? பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் வண்டி இதே மாதிரி வச்சுக்கணுன்னா ப்ராப்பராக நீங்கள் ஆயில் ஃபில்ட்ரு மட்டும் நீங்கள் கரெக்டாக செக் பண்ணி க்ளீன் பண்ணி போட்டுக்கிறது பெஸ்ட்டுன்னு இந்த வீடியோ மூலிமா நான் தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா ஆயில் ஃபில்ட்ருனால தான் இந்த மாதிரி போர் சீஸ் ஆகும். கொஞ்சம் பேருக்கு ஆயில் ஃபில்ட்ருன்றதே ஆக்டிவாவில் டவுட்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி பண்ணக்கூடாது. ஓகேங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தயவுசெய்து. நல்ல டிஃப்ரெண்ட்டான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.